நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே பார்த்தீங்கன்னா அயர்லாண்டுக்கு டூர் போகிறாங்க. ஸோ இந்த டூரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. அந்த மேட்ச் டைம் பார்த்தீங்கன்னா 3:15 தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் கிரிக்கெட் கிளப் பெல்ஃபாஸ்ட்டில் மேட்ச் நடக்குது. இந்த ரெண்டு டீமோட ஸ்குவாட் தான் நம்ம இந்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே ஸ்குவாடில் தான். ஜிம்பாப்வே ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் டயான் மையர்ஸ், கிரைக் எர்வின், ஜொனாதன் கம்பல், பிரின்ஸ் மெஸ்வர் இருக்கிறாங்க. ஸோ இதில் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்துருப்பாங்க. ரீசெண்ட் டேஸில் இந்தியா மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டயான் மையர்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவர் பிளேயிங் லெவலில் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி ஜொனாதன் கேம்பல் பார்த்தீங்கன்னா விளாண்ட டொமஸ்டிக் மேட்ச்சில் எல்லாத்தையும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுறாரு. ஸோ அவர் மோஸ்ட்லி இருப்பாரான்னு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா கிரைக் எர்வின் இருக்க அதிகம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் தான் கேப்டனாக செயல்படுறாரு. ஸோ இவர் மெயினாக இருப்பார். டயான் மையர்ஸ் உள்ள பிளேயிங் லெவலுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஆல்ரவுண்ட் டிபார்ட்மெண்ட்டில் யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா சீன் வில்லியம்ஸ், ராய் கயா, பிரையன் பென்னட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் பிரையன் பென்னட் பார்த்தீங்கன்னா பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்தியா டீமுக்கே அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால மோஸ்ட்லி இவர் பிளேயிங் லெவல் வர வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி சீன் வில்லியம்ஸ் மஸ்ட்டாக இருப்பார். ஏன்னா அவர் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவர் தான். ஸோ மோஸ்ட்லி அவங்க வச்சுருப்பாங்க. விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜெரால்ட் கம்பி, கிளைவ் மடன்டே. ஸோ இவங்க ரெண்டு பேரில் பார்த்தீங்கன்னா கிளைவ் மடன்டேக்கு தான் மோஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் தான் ரீசெண்ட் டேஸில் T20s ஓடியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுக்குறாங்க. கும்பியும் பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவர் தான். பட் கிளைவ் மடன்டே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி விக்கெட் கீப்பர் ஆப்ஷனுக்கு எடுக்க வாய்ப்பு இருக்குது. பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தனக்கா சிவங்கா, டெண்டாய் சட்டாரா, பிளஸிங் முசரபானி, வெல்லிங்டன் மொசகட்ஸா, விக்டர் நயாச்சி, ரிச்சர்ட் காராவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி முசரபானி, மசகட்ஸா, காராவா, டெண்டாய் சட்ரா. ஸோ இவங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் பிளேயிங் லெவலில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க 2 பேருக்கும் இவங்க சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலனா மட்டும் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க அதிகம் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ வந்து அயர்லாந்து ஸ்குவாடை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ அயர்லாந்து ஸ்குவாடில் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஹாரிக் டெக்டர், ஆண்ட்ரூ பல்பர்னி, ஜேம்ஸ் மக்கலம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க இதில் மோஸ்ட்லி ஹாரிக் டெக்டர் உள்ள வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுவார். பேட்டிங் பவுலிங் டபுள் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ பால்பர்னி இவர் கேப்டனாக இருக்கிறதால மோஸ்ட்லி உள்ள வர வாய்ப்பு இருக்குது. ஜேம்ஸ் மக்கலம் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு பிளேயினால் வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆல்ரவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பால் ஸ்டிர்லிங், கர்டிஸ் சேம்பர், மேத்யூ ஹம்ப்ரைஸ், ஆன்டி மெக்பிரைனி. ஸோ இவங்க 4 பேரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த 3 பேர் உள்ளே வந்துடுவாங்க. பால் ஸ்டிர்லிங் எல்லா மேட்ச்லேயும் அவர் உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அவர் மஸ்ட்டாக இருப்பார். கர்டிஸ் சேம்பர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா பேட்டிங் பவுலிங் டபுள் ஆப்ஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ஆன்டி மெக்பிரைன் கொஞ்சம் ஸ்பின்னுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் ஆன்டி மெக்பிரைன் உள்ளே கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் பிளேயிங் லெவலில் டெஸ்ட் மேட்ச்சில் யாரும் சரியாக இதெல்லாம் இவங்களுக்கு ஓரளவு வாய்ப்பு கிடைக்க அந்தளவு வாய்ப்பு கம்மி தான். பட் இவங்க 3 பேர் பிளேயிங் லெவலில் வர வாய்ப்பு இருக்குது. விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பீட்டர் மூர், லோகன் டக்கர். ஸோ இந்த 2 பேருக்கு யாருக்கு அதிகம் வாய்ப்பு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா லோகன் டக்கருக்கு தான். ஏன்னா ரீசெண்ட் டேஸில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு தான் அதிகம் வாய்ப்பு இருக்குது. பீட்டர் மூருக்கு வாய்ப்பு கிடைக்க கொஞ்சம் கஷ்டம் தான். பவுலிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கவின் ஹோய், மார்க் அடேர், பேரி மெக்கரத்தி, கிரைகேங், கிரஹாம் ஹியூம். ஸோ இந்த 5 பேரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபேஸருக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி மார்க் அடேர், கிரைகேங், கிரஹாம் ஹியூம், பேரி மெக்கர்த்தி. ஸோ இவங்க 3 பேரில் இவங்க 4 பேரில் யாராவது உள்ள வர வாய்ப்பு இருக்குது. கெவின் ஹோய்க்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வாய்ப்பு கிடைக்க பெஞ்சிலே உட்கார வைக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அயர்லாந்து டீம் ஜிம்பாப்வே ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா எந்த டீமோட ஸ்குவாடு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.